ஹனுமாருக்கு என்ன பெருமை அப்படின்னா, வால்மீகி ராமாயணம், அந்த வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகம். அந்த 24,000 ஸ்லோகம் 7 காண்டங்களாக இருக்கு. அந்த 7 காண்டங்களில் ஒருத்தருக்குன்னு ஒரு காண்டத்தை முழுக்க வால்மீகி ஒதுக்கியிருக்கார். ஒரு காண்டத்துக்கு அயோத்தியாவில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறதுனால அயோத்தியா காண்டம், இன்னொரு காண்டத்துக்கு குழந்தையா ராமன் இருக்கக்கூடிய காண்டம் பாலகாண்டம், அப்புறம் அங்கிருந்து அவர் வனத்தில் பிரவேசம் பண்ணினதுனால ஆரண்ய காண்டம், அங்கேருந்து கிஷ்கிந்தை நடந்ததெல்லாம் சொல்கிறதுனால கிஷ்கிந்தா காண்டம். இப்படின்னு வந்தவர் ஒரு 68 சர்க்கத்தை ஒத்தருடைய பிரபாவத்தை சொல்கிறதுக்காகவே ஒதுக்கியிருக்கார். அதுக்கு என்ன பேர் வச்சார்னா சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சார். ஆஞ்சநேயருக்கு அவள் அம்மா இருக்காளே அஞ்சனா தேவி, அவள் என்ன பேர் வச்சான்னா சுந்தரன் தான் பேர் வச்சா. அந்த பேர் வச்சதுனாலே அந்த காண்டத்துக்கு ஹனுமாருடைய பிரபாவத்தையே சொல்கிறதுனால ஹனுமாருடைய பேரை சொல்கிற மாதிரி சுந்தர காண்டம்னு வச்சிருக்கார். விஷயங்களும் சுந்தரம், அதனுடைய காவிய ரசமும் சுந்தரம், ஸ்லோகங்களுடைய அமைப்பும் சுந்தரம், எல்லா விதத்திலும் சுந்தர காண்டம். இதே ராமாயணத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் திரும்பி திரும்பி பாராயணம் பண்ணி பார்த்தாலோ அர்த்தங்களை பார்த்தாலோ ஒரு விஷயம் தெரியும். கௌசல்யே புலம்பினது நிறையா இருக்குது, தசரதர் புலம்புறது நிறையா இருக்குது, அயோத்திவாசிகள்லாம் புலம்புறது நிறையா இருக்குது, கைகையை புலம்புறது நிறையா இருக்குது, பரதன் புலம்புறது நிறையா இருக்குது, லக்ஷ்மணன் புலம்புறது நிறையா இருக்குது, ராமர் அழறது நிறையா இருக்குது, சீதை அழறது நிறையா இருக்குது, சுக்ரீவன் அழறது நிறையா இருக்குது. ராமாயணம் முழுக்க ஒரு தரம் கூட அழாதவர் யாருன்னா அனுமார் மட்டும்தான். ஏதாவது ஒரு ஸ்லோகத்தில் அனுமார் உட்கார்ந்து அழுதார் இல்லை. இன்னொரு ஸ்லோகத்தில் எடுத்து பார்த்து இன்றைக்கி அனுமாருக்கு தலைவலி வந்தது, அனுமாருக்கு ஜுரம், அந்த மாதிரி ஒரு ஸ்லோகமும் இல்லை. ஹனுமார் எப்பயாவது காரியம் இல்லாமல் சும்மா உட்கார்ந்துட்டார், அப்படி ஒரு ஸ்லோகமும் கிடையாது. அனுமார் பயந்து போனார், ஒரு ஸ்லோகம் கிடையாது. இங்கே என்ன ஆகுறதுன்னா, ராமரும் லக்ஷ்மணரும் அவ பானத்தினால அடித்து இப்போ உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு தெரியாமல் படுத்துட்டுருக்கா. அங்கேருந்து ஜாம்பவான் சொல்கிறார், நீ சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு வந்தா இவ அத்தனை பேரும் பொழைச்சுடுவா அப்படின்னுட்டு. இப்போ நமக்கு தோணும் இல்லையா, இவரை போய் குருன்னு ஆசிரியச்சோம், இவரை போய் தெய்வம்னு ஆசிரியச்சோம், இவர் நம்மளை காப்பாற்றுவார்னு பார்த்தா கடைசியாக அவரையே நம்ம தான் உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கு, பொழப்பு மூட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு அலட்சியம் தானே வரும். ஆனால் அந்த நிலையிலே படுத்துட்டு இருக்கக்கூடிய ராமருடைய சரணத்தில் இருக்கக்கூடிய ரஜஸை எடுத்து மண் எடுத்து தான் தலையில் போட்டுண்டு, நீ அவதாரமாக இந்த நாடகங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் எந்த சஞ்சீவி பர்வதத்தை தேடிட்டு போகிறேனோ அந்த சஞ்சீவி பர்வதமும் உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான் என் கண்ணுக்கே படும் அப்படின்னு சொல்லி அவரை பிரதட்சணம் பண்ணி மானசீகமாக அந்த சஞ்சீவி பர்வதம் என்னுடைய கண்ணில் தெரியணும்னு வேண்டிட்டு போகிறார் இல்லையா. அவ்வளவு ஹனுமார் ராமருடைய தத்துவத்தை புரிஞ்சின்றவர். ராமர் யாருன்னு அவருக்கு தெரியும். அதனால் புத்திர் பலம் யசஸ் தைரியம்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு மனுஷன் நல்லா குண்டாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், தீர்க்க ஆயுளாக இருக்கட்டும், பணக்காரனாக தான் இருக்கட்டும், புகழ்தான் இருக்கட்டும், மூளை இல்லைன்னா அவனை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுவான், தனக்காகவும் தெரியாது சொன்னாலும் தெரியாதுன்னுவா. அவனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? முதல்ல ஒரு மனுஷனுக்கு பலம், மனுஷனுக்கு துணை, ஒரு மனுஷனுக்கு தைரியம், ஒரு மனுஷன் எங்கே வேணால் போய் எதை வேணாலும் சாதிச்சுட்டு வருவான்னா முதல்ல வேண்டியது புத்தி. அதனால் ஹனுமாரை தியானம் பண்ணும் பொழுதே புத்தினார், புத்திமான். புத்தி இருக்குது, ஆனால் எப்போ பார்த்தாலும் வியாதியாக படுத்துட்டே இருப்பார், பலம். அப்புறம் அவரை எங்கே போனாலும் யாருக்கும் தெரியணும், யசஸ். அப்புறம் எந்த ராவணனுடைய சபையத்தில் போனாலும் தைரியம். யாரை பார்த்து நிர்பயத்துவம், அரோகதான்னு சொல்கிறோம் இல்லையா, ரோகமே இல்லாதவர். அஜாட்யம், அஜாட்யம்னா நம்ம சொல்கிறோமே